பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாள்ல கூட நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலைசர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆமென். இந்த வேத வசனம் கடந்த தியான பகுதியோடைய தொடர்ச்சி தான். இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பவுல் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, கொலைசருக்கு எழுதுற நிருபத்துல கொலைசை பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கும், அது மாத்திரமல்ல இந்த அதிகாரத்தோட முதல் வசனத்துல நீங்க ஆரம்பிக்கும் போது மற்ற லவோதிக்கா சபைக்கு உள்ளவங்களுக்காகவும் இந்த நிருபத்தை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை எழுதுறது வேர்கொண்டவர்களாய் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் அவங்க லவோதிக்கா உள்ள சபைகளுக்கு சேர்த்து எழுதுறாரு அப்படின்னு பார்த்தா, இது கடைசி காலத்துல உள்ள சபை அப்படிங்கறத கடந்த வார தியானத்துல நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம விசுவாசிக்கணும் அப்படிங்கறத முதல் அடிப்படையில நமக்கு எது தேவை அப்படிங்கறத கடந்த வார தியான பகுதியில நம்ம பார்த்தோம். அதற்கு அடிப்படையா நம்ம வாசித்த வசனம் என்ன பாத்தீங்கன்னா, ஏசியாக்கு எழுத தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டது போல, நானே அவர் என்று என்னை அறிந்து என்னை உணர்ந்து நீங்கள் விசுவாசிக்கும்படி அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ யாரை நம்ம விசுவாசிக்கணும், எப்படியாக விசுவாசிக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம முழுமையா அறிந்தா மாத்திரம்தான், அவர் எனக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத அறிந்தா மாத்திரம்தான் நாம் முழுமையான விசுவாசத்தை என் இடத்துல இருந்து நாம் காட்ட முடியும். ஸோ அதற்குரிய தியான பகுதி தான் கடந்த வாரத்துல நம்ம அநேக வேத வசனத்தை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அந்த ஒரே பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் பூமியில மனிதனாய் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக பிசாசின் அந்தகார கிரியைகளை அழிக்கும்படியாகவும் இந்த பூமியில மனிதனாய் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத நாம் அறிந்தோம். இன்று நாம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரும், கடைசி காலத்துல நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராகவும் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது அந்த ஒரே தேவன் என்பதை நாம் வேத வசனத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்த்தோம். இன்றைய நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நாம் யாரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம போனதுல பார்த்தோம். ஆனா இந்த தடவை நம்ம பார்க்கிறது அந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அநேக இடத்துல வசனங்களை குறித்து ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் எப்படியெல்லாம் விசுவாசிச்சாங்க அப்படின்னு. எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் என்றால் நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு வேதவசனம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். முதல்ல அடிப்படையில நமக்கு தேவனிடத்துல முதல் விசுவாசம் என்பது இருக்கணும். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்த்துகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப தேவனிடத்துல நாம் சேருகிற பிள்ளைகளா இருந்தா, அவர் முதல்ல தேவன் அவர் இருக்கிறாரே, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே அப்படிங்கிற விசுவாசம் அடிப்படையா நமக்கு வேணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவரா இருக்கிறாரே, அவரு என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள்னு வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது சொல்றாரு. அப்ப எல்லா இடத்துலயும் அவரை தேடுகிற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு தேவன் நம்மளை விரும்புறாரு. எல்லா பிள்ளைகள் இடத்துலயும் நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து 28வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அமைதியை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலே அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். ஆமென். ஆமென். ரோமருக்கு எழுதுற நிருபத்துல பவுல் சொல்ற காரியங்களை கவனிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நமக்கு நிறைய இடத்துல பரிசுத்த வேதாம், அதாவது புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பிரமாணம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்த்தேன். ராஜரீக பிரமாணம், பூரண பிரமாணம், புதிய உடன்படிக்கையின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இப்படிதான் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த ஒரே ஒரு பரிசுத்த வேதாமத்திற்கு, புதிய உடன்படிக்கை புத்தகத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எவ்வளவு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வார்த்தையும் இதுக்கு இருக்கு, அது என்ன? விசுவாச பிரமாணம். அப்ப இந்த பிரமாணமே முக்கியமானது விசுவாசம் தான். அந்த பைபிள் முழுவதும் புதிய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா அநேக வேத வார்த்தையில விசுவாசம்ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அது என்ன கொடுக்குது? அவர் தேவன் உண்டென்று அவர் எனக்காக இந்த பூமியில வெளிப்பட்டாரு. எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க கூடியதா இருக்கு. அந்த வேத வசனங்களை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கணும்னு எதுக்கு சொல்றோம்? அவரிடத்துல நம் விசுவாசம் அதிகமானா மாத்திரம்தான் எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த பாடு வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை எல்லா சூழ்நிலையும் வழி நடத்துகிறார், அவர் கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார், அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகளை அவர் எந்த சூழ்நிலையும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த வசனம் சொல்லுது, அவர் எப்படி அவர் மீட்டு எடுத்திருக்கிறாராம். கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. அதனால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். அப்ப ஒரு நியாய பிரமாணத்தின் மூலமாய் ஒரு கிரியை செய்வதனால் தேவன் நம்மளை மீட்டெடுக்கல, விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த காரியத்தை செய்தா தேவன் என்னை 3 நேரம் நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுனால தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த மீனிங்ல தேவன் அந்த இடத்துல சொல்லவே இல்லை. அதுக்கு நாம தகுதியே கிடையாது. தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கிருபை தான் தேவனுடைய ஈவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நம்ம ரட்சித்திருக்கிறது ஒரு அனாதி நோக்கம் உண்டு. நம்ம ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இது எல்லாமே என்னுடைய நற்செயலினால நடக்குதா? இந்த விஷயத்துல தேவனிடத்துல நாம் விசுவாசம் வைக்கிற பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற பிள்ளையா இருப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமேன். இது விதை ஓமையை குறித்து நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். மத்தேயு புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்திலையும், மார்க் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலையும் இதே சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல இதே வசனத்துல ஒரு சில வார்த்தை மாத்திரம் இந்த சோதனைங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா உபத்திரவம், இன்னொரு இதுல துன்பம் அப்படின்னு போட்டிருக்கும். சோ அப்ப 3மே ஒரே விஷயம் தான் சொல்றது. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இன்னைக்கு அநேகர் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. ஆனாலும் உற்சாகத்துல கொஞ்ச நாள் நல்ல பலப்பட்டு நம்ம வந்துட்டு இருப்போம். சம்டைம் அநேகர் பின்மாறி போகிறதுக்கும் விழுந்து போகிறதுக்கும் எது காரணமா இருக்கு? அவரிடத்துல விசுவாசத்துல வேர்கொள்ளாதபடிக்கு நாம் இருக்கிறபடினால மாத்திரமே சோதனை வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது, நமக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது என்ன செய்யறோம்? தேவனிடத்துல விசுவாசம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அவரிடத்துல இருந்து பின்னாடியே போய் கடைசியில விழுந்து போகிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு அநேகர் இருக்கிறதையும் பார்க்கிறோம். நாமும் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் அந்த மாதிரி இருக்கு. அப்ப நான் தேவனிடத்துல ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசமும் ஆரம்பத்தில் கொண்ட அந்த அன்பும் இறுதி வரைக்கும் தேவனிடத்துல நான் அவருடைய பாதத்தை பிடித்திருக்க பிள்ளையாய் நான் இருக்கணும் அப்படின்னா அவருடைய விசுவாசத்துல, அவருடைய வசனத்துல நாம் வேர் கொண்ட பிள்ளையாய் நாம் இருக்கும் போது மாத்திரமே நாம் தேவனிடத்து நம்ம எதற்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த சித்தத்திற்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அந்த சித்தமும் நோக்கமும் என் வாழ்க்கையில அது நிறைவேறும். வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரம் 2-4 வசனை வாசித்து கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல்
பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். ஆமென். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அப்போ சோதனை வரும் பொழுதுதான் நமக்கு டெஸ்ட், தேவன் கொடுக்கிற அந்த பரீட்சை. இந்த இடத்துல பரீட்சையானது அப்படின்னு சொல்றப்ப அது டெஸ்டிங் குறித்த தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் விசுவாச சோதனையை குறித்த பார்க்க. ஒரு சோதனை வரும்பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு நான் விசுவாசத்துல பலப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மெஷர்மெண்ட் நம்ம பார்க்க முடியும். மற்றவங்க சொல்லி நீ எந்த அளவுக்கு நீ விசுவாசத்துல இந்த அளவு இருக்கே அந்த அளவு இருக்கேன்னு யாருமே நம்மள ஜட்ஜ் பண்ண முடியாது. நமக்கு தெரியும், நான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு பாடு வரும்பொழுது, ஒரு உபத்திரவம் வரும்பொழுது நாம் எந்த அளவுக்கு நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறேன். விசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுதா, இல்ல அவ்விசுவாசமான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுதா அப்படிங்கிறத நம்மையே அறிந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் நிதானித்து அறிந்தோம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கேங்கிறத நாமளே புரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவர்களும் அதை என்ன செய்ய, ஏன் இவ்வளவு அவிசுவாசமான வார்த்தையை பேசுற அப்படின்னு சொல்லும் போதாவது நாம ஒரு உணர்வு வரணும். சோ நாம ஒருவேளை விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன்னா, என் தேவனிடத்துல நான் இன்னும் விசுவாசத்துல பலப்படாம இருக்கிறாங்கிறத அந்த நேரத்துல நாம் அறிஞ்சுக்கிறதா இருக்கும். இந்த இடத்துல சொல்றது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அப்ப விசுவாசம் சோதனை வரும்பொழுது அது எதுக்காக ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாராம்? நமக்கு பொறுமையை உண்டாக்க வேண்டும் என்றே அதை அனுமதிக்கிறார் தேவன். நீங்க யோபு எடுத்து கேள்விப்பட்டிருக்கு, நம்ம வாசிக்குவோம் வசனத்துல. அதுல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல இருந்தே அவருக்கு பாடுகள் ஸ்டார்ட் ஆயிடும். 42ஆம் அதிகாரம் வரைக்குமே அவர் உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில போவார். ஆனா கடைசி வரைக்கும் தன் நாவினால கூட அவரு தேவனை தூசிக்கல. சோ அப்ப எல்லா சூழ்நிலையும் எவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் போகும்பொழுதும் அவர் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்துல இந்த சோதனையின் மூலமாய் நாம் எந்த அளவுக்கு தேவன் நம்மள பொறுமையை உண்டாக்குகிறவரா இருக்கிறாருன்னு பாருங்க. அப்ப அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அந்த பொறுமையை எதுக்கு தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த பொறுமையை உண்டாக்குறது எதுக்காக அப்படிங்கிறது, நம்ம ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, பூரணரா இருக்கணும், நிறைவுள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன செய்யறாரு, நமக்கு ஒரு விசுவாச சோதனையும் தேவன் அனுமதிக்கிறதா இருக்கிறார். 2 விதமான சோதனைகள் இருக்கு. அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் யாக்கோபு சொல்றாரு. அப்ப நம்மளா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நாம தேவனிடத்துல அனுமதி கேட்காம, இல்ல என்னுடைய சுய புத்தியை சார்ந்து, என்னுடைய அனுபவத்தை சார்ந்து நாம் ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்து அதன் மூலமாய் நாம சிக்குண்டு சோதிக்கப்படும் போது, தேவனே என்னை ஏன் சோதிக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. நானே தேவன் அங்க இருந்து ஏசப்பா பார்த்தாரு, என்ன சொல்லுவார்? நீ முதல்ல என்கிட்ட கேட்டியா, என்னிட்ட இருந்து அனுமதி பெற்றுக்கிட்டியா, அதுக்கப்புறம் நீ வசனத்துல நீ கன்ஃபர்மேஷன் கேட்டு, நீ வசனத்திலேயாவது அட்லீஸ்ட் தேவன் பேசுறாரா அப்படிங்கிற எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம நான் ஒரு முடிவு எடுத்து, நான் ஒரு கால் எடுத்து ஒரு செயல் செஞ்சுட்டு அதன் மூலமா ஒரு பாடுகளை வருது அப்படின்னா, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் நம்ம கேட்கக்கூடாது. இல்ல நம்ம சாதாரண ஆகாரத்தை குறித்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இச்சையோடு நம்ம சாப்பிடுற ஆகாரம் எது கிடைக்குதோ உடனே எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு விரும்பி ரொம்ப அதிகமா சாப்பிட்டு அதன் மூலமா ஒரு வியாதியோ ஒரு பிரச்சனையோ உண்டு பண்ணதுக்கு அப்புறம், ஏன் ஆண்டவரே என்ன சோதிக்கிறீங்க வியாதியை கொடுத்து அப்படின்னு கேட்கறதுல எந்த விதத்துல நம்ம நியாயம்? நம் தேவன் எவ்வளவு விஷயத்துல இச்சை அடக்கமா இருக்கணும். அதே நேரத்துல நம் பேசுற வார்த்தைகளை குறித்து இருக்கும். நம்ம ஒரு இடத்துல நம்ம பேசும் பொழுது என்ன பேசணுங்கிறத ஒரு லிமிட்டேஷன் இல்லாம பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கேட்கறதுக்கு தீவிரமாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா பேசுறதுக்கு பொறுமையா இராதபடிக்கு அநேக வார்த்தைகளை லூஸ்டாக்கா நம்ம பேசி அநேக இடத்துல ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு பெரிய ப்ராப்ளம் இது அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னு சொல்றதுல எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. அப்ப எது தேவன் அனுமதிக்கிறார்? என்னுடைய பொறுமையை உண்டாக்கக்கூடிய காரியங்களை இடத்துல வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, அது தேவனிடத்துல இருந்து வருகிற சோதனையின் மூலமாய் கிடக்குது. இந்த வசனம் சொல்லுது, யாக்கோபு 1:2-4 வசனம் வரைக்கும், பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்க வேண்டும். அந்த பொறுமை நமக்கு இல்லாதபடிக்கு நடக்குது அப்படின்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்துல விசுவாசத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரம் 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இந்த பாக்கியவான்ங்கிற வார்த்தையை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியானவன், ஆன்மீக ரீதியில் செழிப்பானவன், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சாதாரண ஒரு பாக்கியவான்கிற வார்த்தைக்கு தேவன் கொடுக்கிறது ஆன்மீக ரீதியில நம்ம எல்லாருமே செழிப்புள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறோமா? சோதனையை சகிக்கிற பிள்ளைகள் மாத்திரமே, எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை சகித்து போகிற மனுஷன் தான் பாக்கியவானா இருப்பான் தேவனுடைய பார்வையில. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பவுல் சொல்றாரு, இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதுவரைக்கும் நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு பவுல் இன்னொரு இடத்துல ஆலோசனை கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம எந்த ஒரு பாடுகள், எந்த ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனை சகித்து அந்த சகிப்பின் மூலமா தேவனிடத்துல நாம் ஒரு பிரியமான பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட கிரீடத்தை அடைவானா? ஜீவ கிரீடத்தை பெறுவான் அப்படின்னு வேதவசனம் நமக்கு வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் கழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். பவுல் இந்த இடத்துல ரோமருக்கு எழுதும் போது சொல்றாரு, அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுறோம். எவ்வளவு பாடுகள் மத்தியில் பவுல் அவர்களுடைய சீசர்கள் எல்லாரும் போனாங்க அப்படிங்கிறத, விசேஷமா பவுல் அநேக பாடுகள் மத்தியில அவர் ஊழியம் செய்த காரியங்களை எல்லா இடத்துலயும் சொல்லல, ஒரு சில இடங்கள்ல அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி செல்லும் பொழுது அநேகர் அடிக்கப்பட்டு கப்பல் சேதத்தினாலும் சொந்த ஜனங்களின் சேதத்தினாலும் எவ்வளவு பாடுகள் மத்தியில உயிர் பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதான சூழ்நிலைகளை நாங்க கடந்து போனோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அநேக இடத்துலயும் அவர் அடிச்சு இந்த நாமத்தை சொல்லக்கூடாதுங்கிறப்ப அதை அவமானமா அவங்க எடுத்துக்காம சந்தோஷமா எடுத்துக்கொண்டு அடுத்த தெருவுல போய் அடுத்த பட்டணத்துல போய் அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா சூழ்நிலையுமே உபத்திரவம் பொறுமையை உண்டாகி, பொறுமை பரீட்சையும் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல பரீட்சை அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பாத்தீங்க அப்படின்னா நல்ல குணத்தை வெளிப்படுத்துது, நற்பண்புகளை வெளிப்படுத்துது, சகிப்பு தன்மையை கொடுக்குது, ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த இடத்துல அந்த பரீட்சைங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பொறுமை எதை உண்டாக்குதான்? பரீட்சையை உண்டாக்குது. அந்த பரீட்சை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு சகிப்பு தன்மையை நமக்கு கொடுக்கறதா இருக்குது, நல்ல குணத்தை, நற்பண்பை நம்ம வாழ்க்கையில இருந்து வெளிப்படுத்துகிறதா அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஆவிக்குரிய கனி அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும், இதுதான் எங்களுடைய ஆவிக்குரிய கனி வெளிப்படுத்தக்கூடியதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுறோம். அதுல கூட நாங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத, எப்போ உபத்திரவம் வந்தாலும் அதை சந்தோஷமா அதை அக்செப்ட் பண்ற அந்த மனநிலைக்குள்ள அந்த பவுல் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அநேக உபத்திரவங்கள், பாடுகள் வந்துச்சுன்னா யார் சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கிறோம்? ஐயோ இந்த பாடுகளுக்குள்ள நான் போகவே கூடாது, இந்த பிரச்சனைக்குள்ள நான் வரவே கூடாது, இந்த சோதனைக்குள்ள நான் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கிற பிள்ளையா இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நாங்க உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம், சந்தோஷப்படுறோம் இந்த காரியத்துக்காக. ஏன் அப்படின்னா இந்த மூலமா தேவன் எங்க இடத்துல அந்த நல்ல குணத்தையும் பண்பையும் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்றத பார்க்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். ஆமென். எபிரேயர்கள் ஆக்கியோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கூட சத்திய சுவிசேஷ வசனங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அநேகர் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அநேகர் இடத்துல அந்த சத்திய வசனம்
அந்த வசனம் வேர்கொள்ளாதபடிக்கு அது அது 1 30 60 100 பலன் கொடாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அடிப்படையா என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுதல் நமக்கு அறிவிக்கப்படுது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப வசனம் பிரயோஜனப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் கனி கொடுக்கணும், வசனம் செயல்படணும் என் வாழ்க்கையில அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தோடு தான் கேட்கணும். நீங்க பேசுறத குறித்து நீங்க யாக்கோபு புத்தகத்துல வாசிக்கும் பொழுது நாவ குறித்து அநேக வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல கேட்கறத குறித்து கூட இந்த இடத்துல வசனம் ஆவியா நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன? விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். அதாவது நீங்க உணர்வோடு வேத வசனத்தை நம்ம கேட்கிறோமா, அல்லது நாம் 8 மணி ஆராதனையில சரியான நேரத்துல நம்ம பங்கு பெறணும், அந்த 1 மணி நேரம் வேத வசனத்தை நம்ம கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கட்டாயத்தின் பேரை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமா, அல்லது அந்தந்த பகுதியில அந்தந்த பட்டணத்துல நம்ம ஃபெலோஷிப் சரியான நம்ம பங்கு பெறணும், நம்ம வேத வசனத்தை நம்ம கேட்கணும், அதுக்காக மாத்திரமா? தேவன் அந்த காரியத்துக்காக மாத்திரமா நம்மளுக்கு சத்திய வசனங்களை போதிக்கிறாரு? எல்லார் மூலமாகவும் தேவ ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாகவும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு வழியில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம கேட்கும் பொழுது எப்படி கேட்கிறோம்? விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை கேட்கிறோமா? விசுவாசத்தோடு கேட்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எனக்காக இந்த வார்த்தை சொல்லப்படுது, நான் எந்த வகையில நான் மனம் திரும்புறதுக்காக ஆண்டவர் என்னோட பேச விரும்புறாரு, இதன் மூலமா நான் எப்படி கனி கொடுக்க முடியும், நான் எப்படி பலன் கொடுக்கிற பிள்ளையா இருக்க முடியும், எப்படி நான் 30 60 100 நான் கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தேவன் என்னோட பேசுறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு எத்தனை பேருக்கு நாம் இருந்து அது பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம், எத்தனை பேரை நாம் அதை உணர்றோம் அப்படிங்கறத நம்மை நாமே கேட்டறிந்து கொள்ளும். ஆண்டவராய் தேவ சமூகத்துல நாம உட்கார்ந்து, ஆண்டவரே நான் வேதத்தை நான் கேட்கிறேன், சத்திய வசனங்களை நான் கேட்கிறேன், நான் படிக்கும் பொழுது ஏசப்பா நீங்க என் கூட பேசுறீங்க, அது எந்த அளவுக்கு நான் விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருத்தரும் கேட்கிற பிள்ளையா இருக்கும்போது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆயிக்கொண்டே போகும். நாம் கனி கொடுக்கிற பிள்ளையா ஆட்டோமேட்டிக்கா நாம பலப்பட்டு கொண்டே போகும். இன்னைக்கு நான் விசுவாசம் இல்லாம நான் ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் நாளைக்கு அந்த வார்த்தை என் வாயில இருந்து வராது. ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கொடுத்து அந்த விசுவாசத்தை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மற்றவங்கள்ட்ட போய் நான் எந்த வார்த்தையும் நான் ஷேரே பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பாடுக்கு என் தேவன் இந்த எல்லா பிரச்சனையும் இருக்குதான் வாஸ்தவம். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில இந்த நேரம் சோதனை அனுமதிக்கிறாருன்னா அது தேவனுடைய கரம் இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம இந்த காரியம் நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வாசனம் என்ன சொல்லுது? நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், அவரிடத்துல நான் அன்பு கூறுற பிள்ளையா இருக்கிறேன். அன்பு கூறுறது அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்படின்னா எனக்கு எது நடந்தாலும், எந்த சோதனை எந்த பாடு வந்தாலும் அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் இருக்காது. அது எதற்காக? சுத்த பொன்னாக என் ஒவ்வொருவரையும் நாம் மாற்றும்படியாக தேவன் அனுமதிக்கிற அந்த சோதனையை என்ன உருவாக்குது? பொறுமையை உண்டாக்குது, நல்ல கனிகளை வெளிப்படுத்த, நற்பண்புகளை வெளிப்படுத்த தேவன் அனுமதிக்கிறார் அப்படிங்கிறது விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பலப்படணும். வாசிக்கலாம் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். ஆமென். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஏன் அந்த விசுவாசத்தின் தகப்பன்கிற அந்த பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து அவருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கிரியையும் பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. இந்த வசனம் சொல்லுது 11:8, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானா. எங்க போறன்னு தெரியாது, நீ புறப்பட்டு இங்க இருந்து கிளம்பு, நான் சொல்ற இடத்துக்கு போ, இவ்வளவுதான் கமெண்ட். அந்த கமெண்ட்டுக்கு உடனே அப்படி கீழ்ப்படைஞ்சிருக்காரு. எங்க போகணும் ஆண்டவரே, நான் என் மனைவி இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை இருக்கிறான், லோத்து இருக்கிறாரு, நான் இவங்கெல்லாம் கூட்டிட்டு நான் எங்க போறேன், எங்க தங்க போறேன், வனாந்தரத்துல தங்க போறேன்னா, எனக்கு என்ன டென்ட் இருக்கா, எனக்கு என்னுடைய ஆகாரம் என்ன, நாளைக்கு என்ன சாப்பிட போறேன், நான் எதை விவசாயம் பண்ண போறேன், இல்ல நான் எந்த ஆடு மாடை மேய்க்க போறேன், எதுவுமே கேட்கல ஆண்டவர்கிட்ட. சொன்ன உடனே அடுத்த வார்த்தை கீழ்ப்படிந்து நான் போக என்னன்னே தெரியாம கிளம்பி போறார். இது விசுவாசத்துடைய தொடக்கம். இந்த இடம்
அவர் பாக்குறாரு, என் பிள்ளை எந்த வார்த்தை சொன்னாலும் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே அது கீழ்ப்படியுதா? இப்படி கீழ்ப்படிந்தால் நாமும் விசுவாசத்தின் தகப்பன் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுக்கு நாமும் உள்ள என்டர் ஆகிறோம்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் புத்தகத்துல நீங்க 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அவர் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பாரு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும். நீ புறப்பட்டு போ அப்படின்னு. நீங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் அவர் குடியிருந்தா அந்த கானான் தேசத்துல அவர் குடியிருந்தான், அங்க போய் அங்கதான் ஸ்டே பண்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ல இருந்து 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் சந்ததியை தேசத்துல ஒரு தூளை போல நான் ஆற்றுவேன் அப்படின்னு. ஆனா அவருக்கு குழந்தையே கிடையாது. ஆனா தேவன் சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்துல ஒரு பூமியின் தூளை போல உண்டாக்குவேன், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணி, எனக்கு குழந்தையே இல்லையே, என்னுடைய சந்ததி எப்படி வரும்னு அடுத்த வார்த்தை அவர் கேட்கல. அவர் எங்க கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரத்துல வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை நான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என் ஆண்டவரே எனக்கு என்ன கொடுப்பீங்க நீங்க, நான் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே அப்படிங்கிறத அடுத்த தடவை தான் அடுத்த முறைதான் அவர் கேட்கிறார். சோ அவர் என்ன சொன்னாலும் தேவன் அதுக்கு அப்படியே ஒபே பண்ணி உடனே கீழ்ப்படிந்து அப்படியே அவருடைய வாழ்க்கையில அது செயல்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். இதனாலதான் அவர் ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவன், விசுவாசத்துல தகப்பன் அப்படிங்கிற பேரை அவர் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரோமர்கள் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆமென். இந்த இடத்துல ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அப்போ விசுவாசத்துல வீக்காவும் இருக்க முடியுமா? வேத வசனம் சொல்லுது பலவீனமாய் அவர் இருக்கல. அப்போ விசுவாசத்துல நம்மிலும் கூட யாராவது பலவீனமாய் இருந்தா, வேத வசனம் நமக்கு சொல்லுது, வேத வார்த்தை எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து அவர் செய்த எல்லா காரியங்களும் கீழ்ப்படியும் பொழுது தேவன் விசுவாசத்துல அவர் வல்லவனாரார் ஆபிரகாம். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யும் பொழுது அவருடைய பிளெஸிங்கை தான் பார்க்க முடியும். அவர் போற இடமெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிறத பாக்குறோம். அவருக்கு அதுக்கு அடுத்து பிள்ளைகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் கானான் தேசத்துல பிரவேசித்து உன் தேசத்தை அவருக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் பைபிள்ல அவருடைய ஆசீர்வாதம் தான். அப்ப சொல்லும் பொழுது அவர் சொல்ல, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னுடைய கூட இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர் கொடுக்கிறார். 1000 தலைமுறைனா 1000 மட்டுமா? அப்படி கிடையாது. நீ எப்பொழுது நான் உன் தேவன், நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, நான் எப்பெல்லாம் நீ என்னை கூப்பிடுறியோ, எப்பெல்லாம் நீ உன் பாவத்துல இருந்து மனம் திரும்பி வரையோ, அப்ப எல்லாமே உன் தேசம், உன்னுடைய உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னுடைய தேவனா இருப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொள்றத பார்க்கிறோம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அதை பத்தி அவருடைய யோசனையே கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் சொல்லிட்டாரா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற அந்த மைண்டு, அந்த எண்ணத்துக்குள்ளேயே அவர் போகவே இல்லை. ஏன் இந்த சந்தேகப்படாம விசுவாசிக்கணும் குறித்து வேதம் நமக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கு வசனம் சொல்றத பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு புத்தகம் 1 அதிகாரம் 6ல இருந்து 8 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். சந்தேகப்படாம தான் நாம எந்த ஒரு காரியத்திலும் ஒரு காரியத்தை விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னா, விசுவாசிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுல டவுட் வரவே கூடாது. நமக்கு இது நடக்குமா நடக்காதா, நான் ஜெபம் பண்ணிருக்கேன், இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, இந்த காரியம் நடக்குமா, பாசிபிலிட்டியா, உடனே நம்மளுடைய சொந்த முயற்சியில அதை குறித்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தேவன் அதை செய்வார். ஏன்னா பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற விசுவாசத்துல நம்ம ஜெபிக்கணும். அப்படிதான் வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கூட அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறதுனால தவறு கிடையாது. ஆண்டவரே, நாங்க எடுத்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் தந்து விட்டீர் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுல தவறே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ஜெபிச்சா அவருக்கு சித்தத்தின்படி நாம கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமானதா இருக்கும் பொழுது ஏற்ற வேலையில நாம கொடுக்க அவர் வல்லவரா இருக்கார்.
இந்த இடத்துல சொல்லுது, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சந்தேகப்படுகிற பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா, கடல் அலை எப்படி அதிகமா காத்தடிச்சுன்னா பெரிய அலையாகும், கொஞ்சமா காத்தடிச்சுன்னா அலை அடிச்சுக்கிட்டே திருப்பி திருப்பி அலை வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அலைக்கு என்னைக்காவது ஓய்வு இருக்கா? அலை வந்துகிட்டே தான் இருக்கு. காற்றுடைய வேகம் இருக்கிற வரைக்கும். அந்த காற்றுங்கிறது எதை வந்து நம்மளுடைய சந்தேகத்தை குறிக்குது. எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, நம்ம ஒரு இடத்துல இத அமைதியான, அதாவது நடுக்கடல்ல இருக்கிற அந்த அமைதியும் சமாதானமும் இல்லாம போய் கரையோரத்துல எப்படி அலை அடிச்சுக்கிட்டே இருக்கோ, அதே போல நாம் திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளதான், அந்த நிம்மதியே இல்லாத ஒரு நிலைக்கு தான் நம்ம போவோம். அப்ப சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு தேவன் ஒப்புது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. தேவனிடத்துல இருந்து ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஒரு சரீர சுகமோ எது கிடைத்தாலும் அதை கேட்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கு. 2 மனசு இருந்தது அப்படின்னா நாம் நிலையற்ற ஒரு பிள்ளையாய்தான் நாம் இருப்போம். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரே பின்பற்றுங்கள். அந்த இடத்துலயும் கூட ரெண்டு பக்கத்து நீங்க நிக்காதீங்க. தேவன் கர்த்தர் ஒரு தெய்வமானால் கர்த்தரையே பின்பற்றுங்க, நீங்க ஒரு வழியில போங்க அப்படிங்கிறத நம்ம எலியா சொல்றதை நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இரு மனம் நம்மள எந்த இடத்துலயுமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வசனம் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்க நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. ஆமென். ஆமென். இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியும். எம்மாவூர் சீசர்கள் எம்மாவூர் போய்கிட்டு இருக்க வழியில இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ 2வது காட்சி கொடுக்கிறது எம்மாவூர் சீஷர்களோடு புறப்பட்டு நடந்து போகையில பேசுற இந்த கான்வர்சேஷன். அவ்வளவு விஷயங்களை ஆண்டவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு, எருசலேம் நடக்குதுன்னு தெரியலையா? எங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்க, அவர் திரும்பி எங்களை வந்து மீட்டுக் கொள்வார்னு நாங்க நம்பி இருந்தோம் அப்படின்னு அவங்க என்னவா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவர் கூட இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவாவே சொல்றாரு, நான் மரிக்க போறேன், நான் எருசலேமுக்கு புறப்பட்டு போக போறேன், அவர் கல்லர் கையில நான் பிடிபட போறேன், நான் ஜீவனை கொடுக்க போறேன்னு எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. ஆனாலும் நீங்க திடற்கொள்ளுங்க, நான் வருவேன், திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த எந்த விஷயத்தையும் அவங்க விசுவாசத்தோடு கேட்காதபடிக்கு அவர்களுக்கு இருதயம் அடைக்கப்பட்டதா இருந்தபடினால ஒரு வார்த்தையும் அவங்க விசுவாசிக்கல. அதை விசுவாசிக்காதபடினால இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசுறோம் தெரியாமலே அவங்க என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத அவர் நேரடியா கண்டிக்கிற இந்த வார்த்தை தான். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு ஒரு கடினமான வார்த்தையை அவங்க சொல்றதை நான் பார்ப்போம். எதற்காக இதை சொல்றாருன்னா, அவங்க மறுபடியும் இந்த மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகளோ விசுவாசியாம இருக்கக்கூடாது, அவிசுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணுங்கிறதுக்காண்டி யார்ட்ட சொல்றாரு, நீங்க விசுவாசம் இல்லாத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இதே போல பாத்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 சொல்லும் பொழுது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஆனா சீசர்கள் அந்த இடத்துல எதுவுமே ஆராய்ந்து பார்க்கல. அவர் சொல்றத அப்படியே கேட்டுட்டு, சரி இவரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்போம், இவர் கடைசியா நம்மள ரோமர்கள்ட்ட இருந்து அடிமைத்தனத்துல வந்து எங்களை விடுதலையாக்கி ராஜாவா மாறுவாரு, நம்ம இவங்க கூடயே அவர் கூடயே இருப்போம், நம்மளுக்கு எல்லா விதத்துலயும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு இவர் தான் நம்மளை மீட்டுக்கொள்ள வந்திருக்கிறாரு, நம்மளை மீட்பாரு அப்படிங்கிற அந்த மீனிங்ல அவங்க சீசர்கள் கூடயே இருந்தவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகளை அவங்க ஆராய்ந்து பார்க்கல. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டுல வந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்து இன்ன காலத்துல பிறப்பாரு, அவர் மரிக்க போற காரியத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் முன் அறிவிச்சாங்க. நீங்க மோசேயை எடுத்துக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்து தானியேலை எடுக்கலாம், இன்னும் எவ்வளவு தீர்க்கதரிசிகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல பிறப்பாரு, எருசலேம்ல பிறப்பாரு, பெத்லெஹேம்ல பிறப்பாரு, இவர் மரிக்க போறாரு. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசனத்துல 53 அதிகாரத்துல 1 நீங்க 12 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா
அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பாரு, என்ன ஆக போறாரு, நம்ம ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஒருத்தர் மரிக்க போறாரு, அவருடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும், அவருடைய பாடு எப்படிப்பட்டதா இருக்கும், அவருடைய அதாவது அந்த இரத்தத்தோடு அவர் மரிக்க போறது காரியம் முதற்கொண்டு தீர்க்க தரிசனமாய் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சீசர்கள் அதை விசுவாசிக்காதபடிக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அவிசுவாசத்தோட அதை கேட்கிற பொழுது விசுவாசத்தோட கேட்காம இயேசு கிறிஸ்து பேசும்போது அவங்க விசுவாசத்தோட கேட்காம என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா அவங்க கூட ஏதாவது இருந்தா ஒரு ஆதாயத்துக்காகவும் அநேகர் அவங்க பின்னாடியே வந்ததை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் மத்தேயு புத்தகம் 14ஆம் அதிகாரம் 28 31 வசனம் வரைக்கும். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பேதுரு அவர் சொல்றாரு, நம்ம கடல்ல பயணம் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பேதுரு இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வராரு. நடந்து வரும்பொழுது எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, ஏதோ ஒரு பெரிய ஆவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படும் பொழுது அந்த இடத்துல பேதுரு தைரியமா கேட்கிறாரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இது விசுவாசத்தோடு தான் அவர் அந்த வார்த்தையை கேட்கிறாரு. பேதுரு, நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னா பயப்படாதீங்கன்னு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவார். ஏன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவர் சொல்றாரு, பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நீங்க கட்டளையிட்டா நான் செய்யறேன், நான் நடக்கிறேன் அப்படின்னு. ஆனா தண்ணீர் மேல நடக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த சந்தேகம் பேதுருக்கு அந்த இடத்துல இல்ல. நான் காலை தண்ணிக்குள்ள வச்சா மூழ்கிருவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னார்னா நான் தண்ணியில மூழ்க மாட்டேன் அப்படிங்கறது விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் அந்த வார்த்தை கேட்கிறாரு. சொன்னபடியே வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்போ எதுல நடந்திருக்கிறான்? விசுவாசத்தினால பேதுரு தண்ணீர் மேல நடந்தான். நடந்த உடனே அப்படியே நடந்து இயேசு பக்கத்திலேயே போயிருந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன பார்த்தான்? காற்று பலமா இருக்கிறதை கண்டு. இந்த கண்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இந்த கண்டுங்கிறதான் நம்ம என்ன செய்யறோம், இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைக்கிறோம். வசனத்தை வாசிக்கும் பொழுது இல்ல வேத வசனங்களை நாம கேட்கும் பொழுது விசுவாசம் வளருது. ஒரு பலூன் எப்படி பெருசா ஊதுனா எவ்வளவு பெருசா ஆகுதோ அவ்வளவு பெருசா ஆகுது நம்முடைய விசுவாசம். பட் சூழ்நிலைகளையும் உபத்திரவங்களையும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில வர பாடுகளையும் நாம அங்க கண்டு அங்க என்னுடைய பார்வை போகும்போது என்ன ஆகுது, என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப பலூனுடைய காத்து போச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே போல நம்முடைய விசுவாச அளவு குறைஞ்சிருச்சுன்னா நாம அப்படித்தான் இருப்போம். இப்ப இந்த இடத்துல நம்ம பேதுரு பாக்குறாரு, விசுவாசத்தோடு தான் தனி மேல நடக்கிறாரு. ஆனா அவர் எங்க பாக்குறாரு? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில். அங்க பார்த்த உடனே அவருடைய விசுவாசம் போயிடுச்சு. அவர் தண்ணிக்குள்ள அவர் மூழ்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை ரட்சியும்னு மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பாக்குறான். ஆண்டவரே, நான் தண்ணிக்குள்ள போறேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அப்ப எதனால அவன் தண்ணிக்குள்ள மூழ்கி போனான்? அவன் விசுவாசிச்சான். ஆனா அந்த விசுவாசத்துல சந்தேகம் வந்துருச்சு. இந்த நம்ம காத்த பாக்குறான், அந்த பலமா இருக்கிற காத்து ஓவரா அடிக்குதே, இந்த காத்து ஓவரா அடிச்சா நம்ம கண்டிப்பா தண்ணிக்குள்ள போயிருவோமோ அப்படிங்கிற அவிசுவாசம் அவனுக்குள்ள வருது. அவன் சந்தேகப்படுறான். சந்தேகப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? தண்ணிக்குள்ள போறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு இதே போல சம்பவம் நீங்க இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து அப்ப கப்பல்ல, அதாவது போட்ல படுத்துட்டு போறாரு. கூட சீசர்கள் தான் இருக்கிறாங்க. படுத்திருக்கிறது ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு எதுவும் ஆகாதுங்கிற விசுவாசம் இல்லாதபடிக்கு என்ன செய்யறாங்க? காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எந்திரிச்ச உடனே காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அதை நிறுத்திட்டு அற்ப விசுவாசியே அப்படின்னு அந்த இடத்துலயும் கடிந்து கொள்றத பார்க்கும். இப்ப எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து கடந்து சீசர்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது விசுவாசத்தில் குறைவுபடுற எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அற்ப விசுவாசியே, மந்தமா நீங்க விசுவாசிக்கிறீங்க, குறைவா விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அதை கண்டிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்? நீங்க விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கணும், நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற உங்களுக்கு தைரியம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அவருக்கு கூட சீசர்கள் இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை நேரடியாக கண்டிக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
இதே போல நீங்க வாசிக்கும் பொழுது மார்க் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23, 24 மத்தேயு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, இவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். அவன் மலையை பார்த்து நீ பேசு, மலையை பார்த்து பேசுனா அந்த மலை அகன்று போகும் அப்படின்னா, நேரடியா நீ அர்த்தத்தை எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. மலையை பார்த்து பெயர்ந்து போனா அது போறதுனால யாருக்கும் ஏதாவது பிரயோஜனமா இல்லை. அப்புறம் என்ன மீனிங்ல அவர் சொல்றாரு, மலை போல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேசு. அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவர், இந்த பிரச்சனையே எனக்கு இந்த பிரச்சனையை கொண்டுக்கிறது எதுக்கு, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகணும் ஆண்டவரே, உமக்கு இது எனக்கு தடையா நிக்குது ஏசப்பான்னு அந்த பிரச்சனையை பார்த்து எந்த காரியமா இருந்தாலும் அதை பார்த்து பேசுகிற பிள்ளையா நம்ம இருக்கணும். விசுவாசத்தோடு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கும்படி அந்த வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இதோ சர்ப்பத்தை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகள் மேற்கொள்ளும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நான் இந்த பிரச்சனையை பார்த்து பேசுறேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு போ. அப்ப அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் தேவன் நம்ம இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் போய் ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனையை நீக்கி போடுங்க ஏசப்பா, இந்த பிரச்சனையை மாத்தி போடுங்க ஏசப்பா, இல்லைன்னா ஒரு பெரிய ஊழியக்காரங்களையோ இல்ல பெரிய மனுஷங்களையோ நாடி போகிற காரியங்களை நீங்க நம்ம இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி வேறொரு ஊழியக்காரங்களை அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கேன், நீ பிரச்சனையை பார்த்து பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி செய்யும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா, தேவன் நம்ம இடத்துல எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறது விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலத்தையும் அதை தப்பிக்கொள்ள வழியையும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறவரா இருக்கிறார். ஏன்னா இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது சோதனையை தாங்கத்தக்கதான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறா இருக்கிறார், தப்பிக்கொள்ளான போக்கையும் அவர் உண்டாக்குறவரா இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் வேத வசனத்தின் மூலமா. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாரும் பிரச்சனைகள் பாடுகள் இதை பத்தி. ஆனா இப்போ இன்னும் ஒரு 3 பேருடைய அதாவது பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல 3 பேருடைய சாட்சியை நம்ம பார்க்க போறோம். அவங்க விசுவாசத்துல எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 44, 45. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். ஆமென். ஆமென். எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பு ராஜா கிட்ட மலைக்காக வேண்ட சொல்லி அதே எலியா தான் ஜெபம் பண்ணி மலையை நிறுத்துறாரு. அதே எலியா தான் மறுபடியும் ஜெபம் பண்ணி அந்த மலையை மறுபடியும் கர்த்தர் இடத்துல கேட்கிறாரு. அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாரு, தன்னுடைய வேலைக்காரனை போய் நீ போய் சமுத்திரத்தின் ஓரத்துல நின்று மேகம் எழும்பி வருதான்னு பாருன்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டு இவர் ஜெபம் பண்ண முழங்கால் போடுறாரு. போடும் பொழுது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷருடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று பதில் சொல்றான். ஃபர்ஸ்ட் தடவை பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்றான். நீ போய் 7 முறை நீ திரும்பி பாரு அப்படின்னா நீ மேகம் எழும்பி வர வரைக்கும் நீ அங்க நின்னுன்னு அர்த்தம். அப்படி நிற்கும் பொழுது ஒரே ஒரு உள்ளங்கை அளவுக்கு ஒரே ஒரு கருமேகம் வருது, அவ்வளவுதான். அப்பயும் ஒரு சின்ன ஒரு செய்தியை தான் அவர் சொல்றாரு இல்லையா, விசுவாசத்துல அந்த வேலைக்காரங்க சொல்லல எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய், உடனே எலியா விசுவாசத்தோடு சொல்றான், அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை போட்டு போய்விடும். இன்னும் கையளவு மேகம் பெரிய மேகமாய் உருவாகல, இவங்க கரை சேரல, இவர்கள் பக்கத்துல சேரல. ஆனா எலியா சொல்ற வார்த்தை என்ன, நீ கையளவு மேகம் பார்த்துட்டியா, உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா, ஓகே. இவர் பார்க்கல, எலியா பார்க்கல நேர்ல, அவருடைய வேலைக்காரன் மாத்திரம்தான் பார்த்தான். ஆனா எலியாவுக்கு நல்லா தெரியும் தேவன் மேல விசுவாசம் இருக்கு, இவர் ஜெபிச்சாருன்னா தேவன் மலையை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கையளவு மேகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா பெரிய மழை வரப்போகுதுங்கிற அந்த விசுவாசத்துல நீ போய் ஆகாப்ப போய் முதல்ல கிளம்ப சொல்லு, அந்த மழை பெய்ஞ்சிச்சுன்னா அவனால போகவே முடியாது, நீ போய் சீக்கிரம் கிளம்பி போ சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். சொன்னபடியே அந்த இடத்துல வான மேகங்களினாலும் காற்றுவினாலும் கருத்தும் பெரும் மழை உண்டாயிற்று அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்ப ஒரு காரியத்தை ஒரு சின்ன ஒரு பிளிங்க், இந்த காரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன பிளிங்க் தான் தெரிஞ்சது. ஆனா அதை அப்படியே விசுவாசிச்சு நீ உடனே போய் அந்த காரியத்தை செய்யணும். அந்த விசுவாச கிரியை
விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்தை தன்னுடைய கிரியை மூலமாய் எலியா அந்த இடத்துல வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கணும். உடனே கிளம்பு போய் அவங்களை அனுப்பிவிடு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல என்னத்தை பார்க்கிறோம்? அவர் சொன்னபடியே அந்த மழை பெய்யறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தையும் நம்ம பார்க்கலாம். தானியேலுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17-18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். ஆமென். இது தானியேல்ல சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய சம்பவம். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பொற்சிலையை வணங்கும்படியா சொல்லும் பொழுது தைரியமா அவங்க பேசுற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்படி பேசுறாங்க? ஏன்னா ஒரு ராஜாவுக்கு முன்பாக போய், ராஜாவுடைய அனுமதி இல்லாம ராஜாவுக்கு முன்பாக போய் நம்மளுடைய பிராத கூட சொல்ல முடியாது. நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அனுமதி ஆண்டவர் ராஜா கொடுக்கணும். கொடுத்தா மாத்திரம்தான் நம்ம முன்னாடி பேச முடியும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிறைந்த அந்த காலகட்டத்துல அவங்க பேசுற வார்த்தையை கவனிக்கணும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா ராஜாவுடைய பார்வையில அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் தான் ராஜா, நான் சொன்ன அது அங்க கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும். வாயில இருந்து ஒரு வார்த்தை பிறப்புறா, என் வாயின் சொல்லி நிமித்தமாவது அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்ற காலகட்டம். நீங்க ஏரோது அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுருச்சு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னபடினால அவர் மகள் என்ன கேட்கிறாரு? யோவான் சானவனுடைய தலையை கேட்கிறாங்க. அப்ப அந்த என்ன வார்த்தை அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் வாயிலிருந்து என் வார்த்தை புறப்பட்டது நிமித்தம் இந்த காரியத்தை நான் செய்யறேன், எனக்கு அதுல பிரியம் இல்லை, ஆனாலும் என் வாயிலிருந்து புறப்பட்டது, ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்டபடினால அந்த காரியத்தை செய்யறேன் அப்படிங்கிறத நம்ம அங்க பாக்குறோம். அப்போ ராஜாவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா அது கண்டிப்பா அங்க நடக்கணும் அப்படிங்கிறது ராஜாவோட கட்டளை. இது கண்டிப்பா அவருடைய ராஜாவுடைய பார்வையில இவங்க மறிக்கதான் போறாங்க அப்படிங்கிற அந்த நிச்சயத்துல அவங்க இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தைரியத்தோடு அவங்க அந்த இடத்துல பேசுறத பாக்குறோம். விடுவிக்காமற் போனாலும், அதான் ஹைலைட்டே இந்த இடத்துல, தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நேர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ராஜாவுக்கே இவங்க கட்டளை சொல் வார்த்தை பேசுறாங்க. அந்த ராஜாவுக்கு தைரியமா சொல்றாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது உனக்கு தெரிஞ்சே இருக்கணும், எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி தப்புவிக்க போனாலும் உங்க தேவனை நாங்க வணங்க மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத தைரியமா அந்த இடத்துல பேசுறத, விசுவாசத்தோடு அவங்க தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்தோடு பேசுறத நம்ம பார்க்க முடியும். மற்ற இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு சம்பவத்தையும் யோபை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். ஒரே வார்த்தையில ரத்தின சுருக்கமா யோபு சொல்லிட்டாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைய தைரியமா நம்மளால சொல்ல முடியுமா? என் தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவர் யாரு இதை எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெளிவாவே அவர் அறிந்தவரா இருந்தாரு. அதனால யோபு தன் வாயினாலே கூட அவர் தேவனை தூசிக்கல அப்படிங்கிறத அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமென். ஆமென். இப்ப நான் படுற இந்த தீமை, இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாத்துக்கும் தேவனுடைய அனுமதி இல்லாம என் இடத்துல வரல அப்படிங்கிற அந்த நிச்சயம், அந்த விசுவாசம் யோபுவிடம் இருந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி மூல பேசுறன்னு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டு, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றார். அப்ப தீமையை தேவன் செய்வாரா? என வேத வசனம் சொல்லுது, அவரு தீமையை காணக்கூடாதவர், அவர் பரிசுத்தமான தேவன், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே அப்படின்னு நமக்கு வேதவசனம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல யோபு சொல்றாரு, நாம் தீமையை பெற வேண்டாமோ தேவனிடத்துல இருந்து அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தீமையை தேவனுடைய அனுமதி இல்லாம என்னிடத்துல வரல அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் சொல்றாரு, நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. நீங்க முதல் அதிகாரத்துல சாத்தான் நிக்கிறதும்
அவன் அனுமதி கேட்கறதும், என் பிள்ளைய நீ வேணா தொட்டு பாரு, நீ என்ன வேணா செய்ய, ஜீவனை மட்டும் எடுக்காத அப்படின்னு அவர் தேவனை அந்த இடத்துல அனுமதிக்கிறதையும் யோபு அறிந்தவரா இருந்தார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இறுதி வரைக்கும் தேவன் தன் உதடினால் தேவனிடத்தை தூசிக்கவே இல்லை. மனைவி தேவனை தூசித்து நீ ஜீவனை விடுன்னு சொல்லும்போது கூட அவர் என்ன செய்யறாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் பிலிப்பியர்கள் நிருபம் 1:29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பவுல் சீசர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்பா நீங்க ஜாலியா, நீங்க சீசரா இருந்தா எனக்கு எல்லா விதத்திலையும் சமாதானமா பீஸ்ஃபுல்லா தான் உங்களுடைய ஊழியம் நடக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் இடத்துல விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் நீங்க தயாரா இருங்க. இன்னைக்கு ஊழியர்களுக்கு சொல்லி ஊழியர்கள் அனுப்பும் பொழுது, பிளஸ் பண்ணி அனுப்பும்போது எப்படி சொல்றாங்க, எப்படி அனுப்புறாங்க, நீ எல்லா பாடுகளுக்கும் தயாராயிரு, எல்லா உபத்திரவங்களுக்கு தயாராயிரு, தேவனுக்காக உன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு நீ தயாராயிரு அப்படி சொல்லி யாரு இன்னைக்கு ஊழியத்துக்கு வராங்க? இன்னைக்கு தனக்கென்று ஒரு பெயரும் புகழும் ஒரு ஆலயமும் தனக்கென்று கட்டிக்கொண்டு தனக்குன்னு புகழ் உண்டாக்கும்படியான ஊழியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல பவுல் சீசர்களுக்கு, அவருக்கு கீழே இருக்க சீசர்களுக்கு, பிலிப்பியர்கள்ல சீசர்களுக்கு சொல்ற விதத்தை கவனிங்க. கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமா இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீ கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அப்ப எவ்வளவு போராட்டம் மத்தியில பவுல் போயிருக்கிறாரு பாருங்க. நீங்க அவர் என்னிடத்தில் கண்டதும், அப்ப அவ்வளோ பாடுகள், அவ்வளோ காயங்கள், அவ்வளோ சரீரத்துல அவ்வளோ பிரச்சனைகளையும் அவர் பார்த்து, நீங்க என்ன இடத்துல பாக்குறீங்களப்பா, என்ன பாருங்க, என்ன நல்லா பாத்துக்குங்க, நான் எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், அது போல நீங்க என்ன குறித்து என்னெல்லாம் கேள்விப்பட போறீங்க. ஏன்னா பவுல எல்லாருமே அவரை காலி பண்ணிடணும், அவர் அந்த ஊழியத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு அநேகர் அந்த இடத்துல புறப்பட்டு இருந்தாங்க. அவர் ஏதாவது ஒரு வழியில அவரை கொன்றணும், அவர் அநேக அற்புத அடையாளங்களும், இவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி ஊர் ஃபுல்லா கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு நமக்கு எகெயின்ஸ்டா மாறிட்டு இருக்காங்கிறதுக்காக அநேகர் அவரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. அப்ப நீங்க எல்லாரும் என்னை பொறுத்து எல்லாரும் கேள்விப்படுறீங்களா, இந்த போராட்டமே உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நீங்க எப்பொழுதும் இருதயத்துல நினைச்சுக்கோங்க. இப்ப தேவனிடத்துல இருந்து நாம் நாமே மாத்திரம் அல்ல, தீமையும் பெற வேண்டாமோன்னு யோபு சொல்றது என்ன நோக்கம்? எல்லா இடத்துலயுமே தேவன் இடத்துல விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் நிமித்தமாய் வருகிற நம்முடைய சுய இச்சையினால அல்ல, அவர் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் எல்லா மத்தியிலும் செய்ய நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளையா இருக்கணும். எல்லா போராட்டங்கள் மத்தியிலுமே நம்ம செல்கிற பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல 2 இடத்துலயும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்த 3 சாட்சிகளும், யோபுவையும் எடுத்துக்கலாம், எலியாவை எடுத்துக்கலாம், தானியேல், அதை சத்ராக் மேசாக் ஆபேக்கு எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருமே தேவனிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் தன்னுடைய கிரியைகளை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதா இருக்கிறாங்க. அது எல்லா சூழ்நிலைகளுமே வெறுமன நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் என்னை காப்பாத்துவாரு அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் இல்ல, அதுக்கு எகெயின்ஸ்டா வர எல்லா சூழ்நிலையுமே தைரியமா அது கிரியையில செயல்படுத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம், மார்க்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனத்தை சொந்த ஊர்ல ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை எல்லாரும், இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதரன் சகோதரில நம்ம இடத்துல வாசம் செய்கிறார் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவ நம்ம பிள்ளை, நம்ம ஊர்ல வளர்ந்த பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய திங்கிங் இருந்தது. அதனால அவங்க என்ன நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்துவ ஒரு தீர்க்கதரிசி போல அவங்க பார்க்கல.
ஆனா தீர்க்கதரிசி ஒருவன், அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்குமோ கனவீடம் அடையான் என்றார். அப்ப எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்கள் குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். கிராமங்களில் சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுறாரு. எதை குறித்து ஆச்சரியப்படுறாரு? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. இது யார் சொல்றாங்க அப்படின்னா 100க்கு அதிபதி பேசுறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனங்களும் இந்த சம்பவங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 100க்கு அதிபதி அவர் 100 பேருக்கு அதிபதினா 100 சேவர்களுக்கு இவர் கமாண்ட் கொடுக்கிற ஒரு கமாண்டர். அந்த ரோம படையில ஒரு நல்ல உயர்ந்த ஒரு போஸ்டிங்ல இருக்கிற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, அவர் எதுக்காக இந்த இயேசு கிறிஸ்து வராராம்? தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகும்படியா, தன்னுடைய மகன் சுஸ்தமாகும்படியா, தன்னுடைய நெருங்கின ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்க சுத்தமாகும்படியா கேட்கல. தன்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாகும்படியா இன்னொரு இடத்துல இன்னொரு இதுல சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் பொழுது மகன்னு போட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய மகனை போல அந்த வேலைக்காரனை அவர் பாக்குறத நம்ம பார்க்க முடியும். அப்ப எனக்கு அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகும்படியா இயேசு கிறிஸ்துட்ட போய் நீங்க வர சொல்லு, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா இவர் நேரா போய் பார்க்கல, அதுக்கு நான் தகுதி இல்லை அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு. 2வது வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு இயேசு கிறிஸ்து. வரும்பொழுது நீங்க எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? அவர் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் சம்பவத்துல நம்ம பார்த்தோம், தன்னுடைய சொந்த ஜனம் அவங்க அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாரு. இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இது ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் இந்த இடத்துல 2 இடத்துல ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரு அப்படின்னா, முதல்ல அவருடைய சொந்த ஜனம் இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா, காணாமல் போன இஸ்ரவேலர் இடத்துல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தள்ள போறதுக்கு முன்னாடி சீசரில் கட்டளை கொடுப்பார். இந்த காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் இயேசு கிறிஸ்து வந்தது இஸ்ரேல் ஜனத்துல இஸ்ரேல்ல அவருடைய சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஏன்னா இஸ்ரேல் ஜனம் தேவனுடைய பிள்ளைங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அந்த தன்னுடைய ஜனம் அவ்விசுவாசத்தோடு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறாரு. ஆனா இந்த இடத்துல ரோமர் படைத்தலைவன், அவர் புறஜாதி மனுஷன், ரோமர் அவர் உயர்ந்த பதவியில இருக்கிறவரு, அவர் புறஜாதியா இருந்தாலும் அவர் இவ்வளவு இந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாருன்னு கொடுத்து ஆச்சரியப்படுறாரு. அப்ப என்ன இதன் மூலமா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? யாருகிட்ட இருக்க வேண்டியதோ, விசுவாசம் இருக்க வேண்டியதோ அவங்கள்ட்ட இல்லைங்கிறதுனால ஆச்சரியப்படுறாரு. யாருகிட்ட இருக்காதோ அவங்கள்ட்ட இருக்கிறத குறித்து ஆச்சரியப்படுறாரு. இன்னைக்கு நாம எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே புறஜாதி மக்கள் தான். ஏன்னா நமக்கு யாருக்குமே நேட்டிவ் பிளேஸ் இஸ்ரேல் கிடையாது. அப்போ நாம புறஜாதி பட்டணத்துல நாம இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படும்படியா நம்மளுடைய விசுவாசம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப எந்தெந்த இடத்துல நம்ம இந்த 2வது சம்பவத்துல வாசிக்கும் போது 100க்கு அதிபதி, நீ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்க்கிறேன் அல்ல அப்படின்னு தன்னை முழுமையாய் தாழ்த்துறாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த காரியம் செய்யறதுக்கு தேவன் அவரே அந்த சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் அங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்ல முடியும். ஆனா இது எல்லா சம்பவமும் ஏன் பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது எல்லா இடத்துலயுமே புறஜாதியா இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் தேவன் கொடுக்கிறார். நாம தன்னுடைய சொந்த ஜனம், நீங்க ரோமர்கள் நிருபங்கள்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் தன்னுடைய சொந்த ஜனமும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்துல நிறைய இடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் கடைசியா சொல்லி பவுல் முடிக்கிறவ பாத்தீங்க அப்படின்னா, விசுவாச பிரமாணத்தினால மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அப்ப இந்த இடத்துல அவர் என்ன, எந்த இடத்துல விசுவாசத்தை இருக்கணுமோ அந்த இடத்துல விசுவாசம் இல்லைங்கிறதுனால ஆச்சரியப்படுறாரு. எந்த இடத்துல விசுவாசம் இருக்காதுன்னு இல்லாத இடத்துல இருக்கிறத குறித்து நம்ம ஆச்சரியப்படுறாரு. அப்ப நம்ம குறித்து தேவன் ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசம் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளிப்படணும்னு தேவன் விரும்புறாரு. வாசிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். எபிரேயர் புத்தகம் 12:1-2 வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற. எந்த சாட்சி? மேகம் போன்ற திரளான சாட்சி. பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்கிறதா இருந்தது. அவருடைய விசுவாசத்துக்கு குறித்து, அவருடைய நம்பிக்கையை குறித்து, அவர் தேவன் என்பதை குறித்து எல்லா இடத்துலையும் நம்ம அதை முன்னாடியே பார்த்தோம். எல்லா காரியங்களும் அவர்களால் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்னு தீர்க்கதரிசிகள் எல்லாமே. இப்ப எல்லா சாட்சியும் எதுக்காக ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார் அப்படின்னா, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. அப்ப நம்ம யாரை நோக்கி போகணுமா? இயேசுவை நோக்கி போகணுமா? இதுக்காக அந்த விசுவாசத்தை நம்மிடத்திலே தூங்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். நம்ம இடத்துல நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை தப்பு. ஏன்னா அந்த விசுவாசத்தை நம்ம இடத்துல இருந்து பிறப்பிக்கிறவரே இயேசு கிறிஸ்து தான் இந்த வசனத்தின்படி. அப்ப இந்த சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப சிலுவையை சகித்துனா அந்த ஒரே வார்த்தையிலே முடியுது. நம்ம உலக வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகிக்கிற பிள்ளைகளா இருக்கும். எப்ப அப்படின்னா அவர் மேல விசுவாசம் இருக்கும்போது. ஏன் அப்படின்னா அந்த விசுவாசம் இருக்கும்போதுதான் பொறுமை உண்டாக்கும் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்த்தோம். இந்த வசனத்திலையும் கூட சொல்றாரு, நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். எப்ப அந்த பொறுமை வரும்? விசுவாசம் நம்ம இடத்துல வரும் பொழுதுதான் பொறுமை வரும். அந்த விசுவாசத்தை துவங்குகிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்ப அவரே நம்ம இடத்துல விசுவாசத்தை முளைக்க செய்கிறவரா இருக்கிறார், அப்படிதான் சொல்லணும். அவரே நம்ம இடத்துல இருந்து விசுவாசத்தை பிறக்க செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் பிறக்க செய்து நம்ம இடத்துல பொறுமையை உண்டாக்கி அவர் நம்ம என்ன செய்யறாரு? நம்ம சிலுவையை சகிக்கணும். நான் எப்படி பாடுபட்டு எப்படி எல்லாம் அவமானத்தை தாங்கினேன், எவ்வளவுலாம் பாடுகளை பட்டேன், எவ்வளவுலாம் உபத்திரவங்களை பட்டேன், எல்லாவற்றையும் நான் தாண்டி போனேன்ல, அதே போல எனக்கு நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நீங்க கடந்துதான் நம்ம போகணும். நமக்கு சுகர் கோட்டடான வார்த்தைகள்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. உன்னை பாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் வேலாக்குவேன், இப்போது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படிலாம் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும், காதுக்கு இனிமையாகவும் இருக்கும். ஆனா வேதம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. நீங்க எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை உங்களிடத்துல துவங்குறது நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம ஒரு கருவி, தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு கருவி. அந்த கருவியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாம் அனுமதிக்கும் பட்சத்துல அவர் நம்ம இடத்துல விசுவாசத்தை வர்த்திக்க செய்து அதன் மூலமே நமக்கு பொறுமையை உண்டாக்கி அந்த சந்தோஷத்தோடு நம்ம அவமானத்தை எல்லாத்தையும் சிலுவையை சகிச்சு அவருடைய சிங்காசனத்துல அவரோட பிள்ளையா, அவரோடத்துல நாம் சேருகிற பிள்ளையாய் நாம் மாத்துறதும் அவர்தான். அப்ப எல்லா விஷயத்தையும் தேவன் நடத்துறாங்க. இதுக்குண்டான ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இந்த வரங்களை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்து முதல்ல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 9 விதமான வரங்களை குறித்து மட்டும். அதுல ஒரு வரம் என்னவா? அந்த ஆவியினாலே விசுவாசமும். அப்போ விசுவாசமும் கூட என்ன செய்யறாரு? ஒரு வரமாவே தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் ஒரு சில பேருக்கு அந்த வரம் அதிகமாவும் இருக்கு, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாவும் இருக்கு. வரங்கள் எல்லாருக்கும் தேவன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஏன்னா தேவன் இந்த வரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவனவன் பிரயோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தைய.
அப்ப எல்லா வரத்தையும் தேவன் நம்ம இடத்துல கொடுத்துட்டாரு. ஆனா அது விசுவாசத்துலதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை தேவன் இடத்துல நாம் கேட்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை துவங்குகிறோம் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம ஓடுகிற பிள்ளையாய் நாம இருக்கிறோம். இதே வசனத்தை நீங்க எபேசியர் புத்தகம் 2:8-9 நீங்க வாசிச்சாலும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப கிருபையினாலதான் நம்ம விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமே ஒழிய இது ஏதோ நம்மளுடைய சொந்த முயற்சினாலோ ஏதோ நான் செய்த நற்கிரியினாலேயோ தேவன் என்னை ரட்சிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே தீத்து புத்தகம் 3:5 நீங்க வாசிச்சாலும், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோங்க. அப்ப நாம செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் தேவன் நம்மை ரட்சிக்கல. அது நம்மளுக்கு கொடுத்த, இன்னும் சொல்ல போனா அது அவருடைய கிருபை. தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு தான் இந்த கிருபையா இருக்குதுங்கிறது பார்க்கிறோம். வாசிக்கலாம். இறுதியா ஒரே ஒரு வசனம், யாக்கோபு புத்தகம் 2:22 வாசித்து முடிக்கலாம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆமென். ஆமென். யாக்கோபு சொல்றாரு, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு அந்த ஆபிரகாம மேற்கோள் காட்டி சொல்ற விஷயம் என்ன? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஒரு கேள்விக்குறி. அவன் வேற எதனால நீதிமானாக்கப்பட்டான்? அவனுடைய செயலின் மூலமாய் மாத்திரமே அவர் நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவனுடைய செயல்களோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்ப அந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துது? அந்த காரியம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது? அவருக்குள்ள விசுவாசம் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தில் தன்னுடைய செயலின் மூலம் முயற்சி செஞ்சு கிரியைகளினால் அவருடைய செயலின் மூலமாய் அந்த விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்போ விசுவாசத்திற்கு ஒரு அளவீடு இருக்கு. அந்த விசுவாசம் எப்ப பூரணமாகும், எப்ப பூரணப்படுத்துறதா இருக்கும்? இறுதி வரை. இது ஒன் டைம் மட்டும் பண்றது கிடையாது. இது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம செய்ய வேண்டியது. ஒவ்வொரு விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய செயல் மூலமாய் அதை அப்ளை பண்ணணும், அதை நடத்தி காட்டணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்யுது. நாம என்ன செய்யறோம்? எவ்வளவு பேர் நம்ம அதுக்கு முயற்சி செய்யறோம்? நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்தை மற்றவங்களுக்கு என்னுடைய செயலின் மூலமாய் காட்டுறேன். தேவன் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர், அவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், இது எனக்கு எல்லாம் தெரியும், இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை எத்தனை பேருக்கு நான் வெளிப்படுத்துகிறேன்? என்னுடைய செயலின் மூலமாய், என்னுடைய அன்பின் மூலமாய், என்னுடைய நற்பண்பின் மூலமாய், என்னுடைய ஆவிக்குரிய கனியின் மூலமாய் நான் செயல்படுத்தும் பொழுதுதான் மாத்திரமே நான் அந்த விசுவாசம் என்னிடத்துல பூரணப்படுகிறது என்று அர்த்தம். சோ இந்த இதுவரைக்கும் நம்ம வாசிச்ச அவ்வளவு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், பவுல் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றிலுமே விசுவாசத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? அந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டும். அது நம்ம இடத்துல நாம் பூரணப்படணும் தான் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு, நாம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அவருடைய ஊழியத்திற்கென்று அவருக்கு அநாதி தீர்மானத்தின்படியும் அனந்த ஞானத்தின்படியும் அவர் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளும், ஒரு உபத்திரவ மத்தியிலும் சோதனை மத்தியிலும் நம்மளை வழி நடத்தி நமக்கு பொறுமையை உண்டாக்கி அதன் மூலமாய் நாம் கனிகளை வெளிப்படுத்தும்படியாக, நற்பண்புகளை வெளிப்படுத்தும்படியாக செஞ்சு நாம் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த காரியத்திற்கு நாம் முன்னேறி தேவனிடத்துல விசுவாசத்தை பூரணப்படுத்துகிற பிள்ளையாய் நாம் மாற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்ம இடத்துல விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அந்த விசுவாசத்தை துவங்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான் என்று வேதத்தை நாம் வாசிச்சோம். அப்ப இந்த நாள்ல கூட நாம் வாசித்த இந்த வேத வசனங்களை நாம் அப்படியே விசுவாசம் இல்லாமல் கேட்காதபடிக்கு விசுவாசத்தோடு கேட்டா மாத்திரமே அது நம் வாழ்க்கையில பிரயோஜனப்படும் என்று நம்ம வேத வசனம் நம்ம சொல்லிக் கொடுக்கு. இது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் வேத சத்தியத்தை நம்ம கேட்கும் போது மாத்திரம், ஒவ்வொரு நாளும் வேதவத்தை வாசிக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் தேவன் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், நான் எப்படி மாறணும், எப்படி மனம் திரும்பணும், அந்த உணர்வோடு நான் விசுவாசத்தோடு நான் கேட்கிறேனா
அப்படிங்கிறது நம்மை நாமே நிதானி தருகிற பிள்ளையா இந்த நாள்ல கூட நாம் ஒப்பு கொடுத்து நாம் இந்த நாள் ஒரு ஜெபம் பண்ணி இந்த நேரத்துல நாம பிடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உம்முடைய தகப்பனே. இந்த நல்ல நாளில் கூட சுவாமி நீர் எங்களோடு கூட பேசிய ஒவ்வொரு வேத வசனங்களுக்காக ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, எங்களை தரை மட்டுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, கேட்ட வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக, அதை நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த நாள்ல கூட எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் விசுவாசத்துல ஒரு எந்த அளவு இருக்கிறோம், எவ்வளவு குறைபாடு இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த நாள்ல எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. அந்த குறைவுகள் இருந்தா எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்கி கொடுங்கப்பா. அநேக நேரத்துல வார்த்தையின் மூலமாக, அநேக நேரத்துல செய்கையின் மூலமாக நாங்கள் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு தேவன் தாமே எங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை மாத்திரமே வெளிப்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்கிறது என்று வேதம் சொல்லுகிற தகப்பனே, அப்படியாக நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை எங்கள் வாழ்க்கையில பிரயாசப்படுத்தும்படியாக, முயற்சி செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாய் நாங்கள் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிற பிள்ளையாக, ஒரு கனி கொடுக்கிற பிள்ளையாக எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கமும் திட்டமும் எங்க வாழ்க்கையில நிறைவேற்கத்தக்கதாக நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கர்த்தாவே எங்களுக்கு பலனை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எங்கள் வாழ்க்கையில விட்டு எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுக்கு விரோதமா எழுகின்ற எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவிசுவாசத்தை உண்டு பண்ண எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது எங்களை விட்டு நிர்மூலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாயிலிருந்து புறப்படுவது விசுவாசமான வார்த்தையை மாத்திரமே இருக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் செயலின் மூலமாக அப்பா, எங்கள் எல்லா காரியத்தின் மூலமாயும் விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்க. இந்த கரத்துல எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். Praise Lord, brothers and sisters.